குட் மார்னிங் சோல்ஸ். அதாவது அ நான் முன்னாடியே சொன்ன மாரி, அ என்னோட சின்ன வயசுலேருந்தே வந்து நான் வந்து எப்பவுமே வந்து ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தேடணும்னு நெனைக்கிற ஆளு. அந்த ப்ராப்ளம்லயே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு, அதையே நெனச்சுக்கிட்டு, அதுக்கான சொல்யூஷனே ப்ராப்பரா தேடாம, அந்த ஒரு ஃபீலிங்லேயே இருக்கிறதுன்றது எனக்கு பிடிக்காது. அதே மாதிரி அந்த ஒரு லீடர்ஷிப் ஆட்டிட்யூட் வந்து எனக்கு ரொம்ப இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து நான் அத சரி பண்ணிட்டோம் அப்டின்னா, மேக்ஸிமம் பீப்பிளுக்கு அத தெரிவிக்கணும். ஏன்னா வேற யாரும் வந்து அந்த ப்ராப்ளம்க்குள்ள வந்து திரும்பி வந்து யாருமே சஃபர் ஆகக்கூடாது. ஸோ அந்த சொசைட்டி எல்லாருக்குமே வந்து பெனிஃபிட் ஆற மாதிரி வந்து எல்லாத்தையும் பண்ணணும். எல்லாரோட கஷ்டத்தையும் வந்து தீர்க்கணும். அ எல்லாரோட அ அந்த வொரீஸுக்கும் ஏதாவது ஒரு எண்ட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. அதனால நான் வந்து என்னோட லைஃப் ஜேர்னியில நான் என்னெல்லாம் கத்துக்கிறேனோ, எப்படி எனக்கு என்னெல்லாம் சேலஞ்சஸ் வருதோ, உடனே அதுக்கான சொல்யூஷன் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இம்மீடியட்டா எல்லாருக்கும் சொல்லணும்னு நெனப்பேன். அப்படிதான் நான் பண்ணிட்டுருந்தேன். பட் நான் முன்னாடி சொன்ன மாரி, ஒரே ஒரு ஒரு பெர்சனால எல்லா விஷயத்தையுமே வந்து 100% வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கரியர ரொம்ப பெஸ்ட்டா பார்க்குறாங்க. பிசினஸ்ல வந்து ரொம்ப பெஸ்ட்டா இருக்காங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு பர்சனல் லைஃப்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. இல்லன்னா ஹெல்த்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. இல்லன்னா வேற ஏதாவது ஒரு விதையான சேலஞ்சஸ் வருது. ஸோ எல்லாத்தையுமே தான் லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா ஆஸ்பெக்ட்ஸையுமே யாராலயுமே வந்து 100% வந்து பெர்ஃபெக்ட்டா கொண்டு போக முடியல. அதனால தான் எனக்கு ரொம்ப ஏன் இப்படி இருக்கு? ஏன் வந்து வாழ்க்கையில ஒரு முழுமையான ஒரு சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி தேடி, தேடி, தேடி தான் ஃபைனலா நான் வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்யூஷன் வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ அப்ப ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது ஒண்ணும் கிடையாது. நம்ம சின்ன வயசுலருந்து நம்ம வந்து டே டு டேல பண்ண வேண்டிய சில விஷயங்கள மிஸ் பண்ணிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தனால, நம்ம நெறைய கர்மாவ ஜெனரேட் பண்ணி, அந்த கர்மா வந்து நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆகி நம்ம வாழ்க்கையில பல விதத்தில ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, புதுசா வீடு கட்டியிருப்பாங்க. வீடு கட்டி கிரகப்பிரவேசம்லாம் வச்சிருப்பாங்க. அடுத்த ஒரு ஃபியூ டேஸ்லயே அவங்க வீட்ல வந்து தாங்க முடியாத ஏதாவது ஒரு விதமான தப்பான விஷயம் நடக்கும். ஈவன் கல்யாணம் வச்சிருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு பெரிய அச்சீவ்மென்ட் பண்ணியிருந்தாலும் சரி, அப்ப இம்மீடியட்டா வந்து ஏதாவது ஒரு துக்கமான விஷயம் வந்து நடக்கும்போது நம்மளுக்கு ஷாக்கா இருக்கும். உடனே மத்தவங்க எல்லாரும் அத எப்படி இன்டர்பிரெட் பண்ணுவாங்கன்னா, "ஊர் கண்ணு பட்டுருச்சு, உலக கண்ணு பட்டுருச்சு, எல்லாரும் கண்ணு வச்சுட்டாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தட் இஸ் நாட் ட்ரூ. என்னன்னா, உனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் நடக்குதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா உன்னோட பாஸ்ட் நீ அதுவரைக்கும் நீ பண்ணி வச்ச கர்மா எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். அப்ப நீங்க கேட்கலாம், "ஏன் வந்து அந்த விஷயம் நடந்த பிறகு என்னோட கர்மா வந்து வேலைய காட்டுது. முன்னாடியே கூட பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு கூட கரெக்டான ஆன்சர் இருக்கு. என்னன்னா, அந்த அந்த என்ஜாய்மென்ட் நீ பண்றல்ல, அதுவரைக்கும் உன்னோட கர்மா வெயிட் பண்ணும். ஏன்னா, அத நீ வந்து மத்த எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்றியா? அன்கண்டிஷனலா நெறைய பேருக்கு உதவி பண்ணிக்கிட்டே நீ அத என்ஜாய் பண்றியா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வீட்ல ஒரு கல்யாணம் வைக்கிறீங்க அப்படின்னா, கல்யாணத்துல நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுவீங்க. ஆனா, உங்களோட கர்மா எதுக்கு வெயிட் பண்ணும் அப்படின்னா, நீ வந்து இல்லாதவங்களுக்கு ஆர்ஃபனேஜஸ்க்கு, இல்ல ஸ்ட்ரீட்ல பசியோட இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து சாப்பாடு குடுத்துட்டு, "நீ அந்த ஃபங்ஷன நடத்துறியா?" அப்படின்னு பார்க்கும். நீங்க ஒரு வீடு கட்டுறீங்கன்னா, அன்னைக்கு நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 50, 100 பேருக்காவது இல்லாதவங்களுக்கு நீங்க சாப்பாடு போடுறீங்களா? ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நீங்க குடுக்குறீங்களா? இல்ல ஊர்ல எல்லார்ட்டயும் போய் ஸ்ட்ரீட்ல உள்ளவங்களுக்குலாம் குடுக்குறீங்களா? கூடவே சேர்ந்து நீங்க ஏதாவது ஒரு நல்லது பண்ணீங்கன்னா, அந்த கர்மா வேல பார்க்காது. ஆனா, நீங்க அப்படி எதுவுமே பண்ணாம, நீங்க உங்க ஃபேமிலி ஹாப்பினஸ்ஸு, அந்த ஹாப்பினஸ் கூட வந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு மட்டும் நீங்க கூப்பிட்டு ஒரு பார்ட்டி வைப்பீங்க. அப்புறம் சோஷியல் மீடியால போடுவீங்க அப்படின்ற போது, தென் நீங்க உங்களுக்கு ஒரு டைம் குடுக்குது. அந்த டைம் குடுத்து முடிச்ச பிறகு தான் கர்மா ஆக்டிவேட் ஆயி, கர்மா வந்து அதோட வேலைய பார்க்கும். ஓகே, இவங்க வந்து எதுவுமே பண்ணல. இவங்க கர்மாவ குறைக்கிறதுக்கான வேலை எதுவுமே பண்ணலன்ற போது, தென் வீல் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்டார்ட் பண்ணும். இது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலயும் ஒரு ஒரு பின்னாடி வந்து ஒரு காரணம் இருக்கு அப்படின்றத நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி, இது எல்லா விதமான ஹெல்த்தா இருக்கட்டும், கரியரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கட்டும், நம்ம ஃபேமிலில நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அன்றாட நம்மளோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கிறதாகட்டும், எல்லாத்துக்கு பின்னாடியும் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் இருக்கு. ஸ்பிரிச்சுவலி இன்டகிரேட்டட் லைஃப். நம்ம வாழ்க்கையில அந்த ஆன்மீகத்தோட கலந்த வாழ்க்கைய வாழ்ந்தது மட்டும் தான், இது எல்லாத்துல இருந்தும் நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். எஸ், பிரச்சனைகள் இருக்கும். ஆனா, அந்த பிரச்சனைகள எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். இப்ப இத நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்ட பிறகு எனக்கு எப்படி இருக்கும்?
நேச்சுரலா என்னோட கேரக்டர் வந்து அத எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாரையும் மாத்தணும் அப்படின்னு தானே நெனைப்பேன். அப்படிதான் நான் வந்து இனிஷியல் டேஸ்ல ரொம்ப வெறித்தனமா இருந்தேன். ஒருத்தர் கூட மிஸ் ஆகக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நான் சாகுறதுக்குள்ள மேக்ஸிமம் பீப்பிளுக்கு இந்த விஷயத்த நான் தெரியப்படுத்தி, ஸ்பிரிச்சுவலி இன்டகிரேட்டட் லைஃப்குள்ள போங்க அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு, அப்படியே உள்ள இருந்து பயங்கரமா துடிப்பேன். என்னால வந்து காமா இருக்கவே முடியாது. எப்பவுமே வந்து ஸ்டேட்டஸ் போடுறது, அதுக்கப்புறம் இந்த 48 டே ஜேர்னிய வந்து எல்லாருக்கும் சொல்றது, மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் அவங்கள வந்து சேர்த்து விடுறது. அப்புறம் ஈவன் சோஷியல் மீடியா மூலமா நெறைய பேர்கிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப பயங்கர ஒரு டெஸ்பரேட்டா நான் பண்ணிட்டுருந்தேன். ஏன்னா, என்னோட என்னோட இன்பார்ன் நேச்சர் நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா, அது எல்லாருக்கும் சொல்லணும். எல்லாரோட லைஃப்பையும் மாத்தணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஜேர்னில அப்படி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு தர்ஸ்ட்டோடயே நான் வந்து ஜேர்னி பண்ணேன். ஆனா, அ ரியாலிட்டி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ எனக்கு ஒரு 100 பேர தெரியும் அப்படின்னா, அந்த 100 பேர்ல 10 பேர் தான் வந்து இத வந்து காது குடுத்து கேட்பாங்க. அந்த 10 பேர்லயும் நான் சொல்றத எக்ஸாக்ட்டா வந்து புரிஞ்சு, அவங்க வந்து அத வந்து அவங்களோட லைஃப்ல அப்ளை பண்றவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேர் தான் இருந்தாங்க. அந்த 5 பேர்லயும் ஒரு 3 பேரு, இல்ல 2 பேரு பாதியிலே போயிருவாங்க. அதுக்கப்புறம் அத வந்து கரெக்ட்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, தான் லைஃப்ல அத வந்து உணர்ந்து, அத வந்து அவங்களும் மத்தவங்களுக்கு அ அ ரியலைஸ் பண்ண வச்சு, இப்ப நான் போன பாதையிலேயே வந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 பேர்ல 2 பேர் தான். எனக்கு இது வந்து பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. என்ன ஏன் ஏன் ஷாக்கா இருக்கு அப்டின்னா, நான் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஷர் மாரி உங்கள் வாழ்க்கையவே மாத்துறதுக்குரிய ஒரு கீய கண்டுபிடிச்சு நான் குடுத்துருக்கேன். அத ஓப்பன் பண்ணினா உன் வாழ்க்கை வந்து பயங்கரமா ஆயிடும். அஃப்கோர்ஸ் ஒரே நாள்ல எல்லாமே மாறாது. ஏன்னா நீங்க பண்ணி வச்ச கர்மா, உங்க குடும்பம் பண்ணி வச்ச கர்மா, நம்மளோட பாஸ்ட் ஜெனரேஷன்ல முன்னாடி உள்ளவங்க பண்ண கர்மாலாம் வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்ப நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா, நம்ம வாழ்க்கை வந்து மாறுற வரைக்கும் நம்ம இத பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனிவே கண்டிப்பா காட் வந்து உங்ககிட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்ட உடனே ஒரு சைன் குடுப்பாரு. "நீ கரெக்ட்டான வழியில தான் போயிட்டுருக்க. நீ பாட்டுக்கு விட்றாத." அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன சைன் குடுப்பாரு. அந்த சைன் போதும். அந்த சைன வச்சுட்டு நீ வந்து கடவுளோட பாதத்த புடிச்சுட்டு நீ பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இரு. உன்னோட கர்மாலாம் ரெட்யூஸ் ஆனோன உன் லைஃப் வந்து வேற மாரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ சொன்னாலும், அவங்களுக்கு வந்து சுத்தமா புரியவே புரியாது. ஆஸ் வெல் என்னைய வந்து பைத்தியம் மாரி பார்ப்பாங்க. "நல்லா தானே இருந்த, என்ன ஆயிடுச்சு உனக்கு?" அப்படின்னுவாங்க. "ஐயய்யோ! என்ன சாமியாரா போறியா? எல்லாத்தையும் விட்டு போறியான்னு?" சொல்லிட்டு உட்காந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆம் இல்லன்னா எனக்கு பின்னாடி போய் பேசுவாங்க. அ இந்த மாரி இல்லன்னா, ஃபேமிலி யார்லாம் என் மேல ரொம்ப உரிமை இருக்கோ, அவங்க என் மேல ஹார்ஷா நடந்துப்பாங்க. "என்னது இது? இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஓகே. அது அப்ப இக்னரன்ஸ்னால அப்படி இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நானும் விதவிதமா நெறைய டாக்டிக்ஸ ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே இப்படி சொல்லி பார்ப்போம், அப்படி சொல்லி பார்ப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா, எனக்கு தெரியும் இல்லையா? இது அவங்க லைஃபையே மாத்தப் போதுன்னு எனக்கு தெரியும். அவங்க உணராம இருக்காங்க. ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவங்க கண்டிப்பா உணர்ந்துருவாங்க. உணர்ந்த பிறகு அவங்க புடிச்சுக்குவாங்க. அதுவரைக்கும் நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஐ டூ அ லாட். நெறைய எஃபர்ட்ஸ் போடுவேன். அப்படியும் வந்து இந்த 100 பேர்ல நான் போட்ட எஃபர்ட்ஸுக்காக இந்த 2 பேர்ல இருந்து 5 பேரா வேணா மாறுனாங்களே தவிர, மிச்ச 95 பேரையும் என்னால எதுவுமே பண்ணவே முடியல. "அறுகார் பறவை அலர்தேர்ந்து உழலும், மறுகா நறையன்னம் தாமரை நீலம் குறுகா நறுமலர் கொய்வன கண்டும், சிறுகால் அறநெறி சேர்கிலாரே." அதாவது இதுல அறுகார் பறவை அப்படின்னா, 6 கால் இருக்கக்கூடிய அந்த தேனீய சொல்றாங்க. அது வந்து அலர் தேர்ந்து உழலுமாம். அது என்ன பண்ணும், தேனீ வந்து என்ன பண்ணும்னா, நெறைய பறவைல போய் 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 தேன் சாரி பறவைல நெறைய இது பூக்கள்ல போய் போய் தேன் எடுத்து 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 சேர்த்து வச்சு, ஆனா ரொம்ப டயர்ட் ஆயிருமாம். இப்ப அந்த பீக்கு வந்து உங்களுக்கு வந்து அது தேன் என்னதான் சேர்த்து வச்சாலும், பார்த்தீங்கன்னா, அந்த பீ ஹைவ வந்து வேற ஒருத்தவங்க வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. இந்த மாரிலாம் நெறைய பண்ணுவாங்கல்ல. அ நம்மளுக்கு அந்த பீயால வந்து அது 100% வந்து அந்த ஹனிய வந்து தேனீயால அந்த என்ஜாய் பண்ணணுன்றது கேரண்டியே கிடையாது. அதே மாரி அது வந்து ஒரு கலெக்டிவ் கம்யூனிட்டில இருக்கு. அத வந்து 100% உணர்ந்து வாழுதான்னு தெரியாது. ஒரு தேனீ என்ன பண்ணும்னா, அது டியூட்டி மாரி நெனச்சு போய் எல்லா பூலையும் போய் தேன் எடுத்துட்டு எடுத்துட்டு வந்து மெக்கானிக்கலா அது வந்து பண்ணிட்டுருக்கும். அது மாரி அதனால தான் அவரு வந்து அந்த தேனீய வந்து சொல்லியிருக்காரு. அதாவது "அலர் தேர்ந்து உழலுமாம்." போய் போய் எல்லா இதுலயும் போய் ஒரு ஃப்ளார்ல தேன் முடிச்ச உடனே திரும்பி அடுத்த ஃப்ளார், அடுத்த ஃப்ளார்ன்னு போயிட்டே இருக்குமாம். இது மாதிரி தான் நம்ம வந்து
வாழ்க்கையில சந்தோஷம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா ட்ரை பண்றோம். ஃபர்ஸ்ட்டு வந்து அ அ நான் வந்து இந்த படிப்பு படிச்சா சந்தோஷமாயிருவேன் அப்படின்னு நெனைப்போம். அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு போனா சந்தோஷமாயிருவோம் அப்படின்னு நெனைப்போம். அதுக்கப்புறம் இவங்கள கல்யாணம் பண்ணா சந்தோஷமாயிருவோம்னு இருப்போம். தென் வந்து அடுத்து இந்த ஜாபுக்கு போனா பெட்டர் ஆயிருவோம்னு நெனைப்போம். இல்ல இந்த இந்த மாரி ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஏர்ன் பண்ணா நம்ம லைஃப் பெட்டர் ஆயிரும்னு நெனைப்போம். இல்ல இருக்கிற எல்லா சென்சுவல் ப்ளஷர்ஸ்லயும் இன்வால்வ் ஆவோம். குடிக்கணும், ஸ்மோக் பண்ணணும், ஃபன் பண்ணணும், ட்ரிப்பு போணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து வி கீப் ஆன் ட்ரையிங். இத பண்ணா நல்லாயிருக்கும், அத பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜாய் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்பரரியான ஒரு விஷயம் தான். கடைசில ஒரு கட்டத்தில வயசாகி ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து ஏன்னா நம்ம கேவலமா அந்த மாரி வாழ்ந்து வச்சுருந்துருப்போம். நம்ம ஹெல்த்த ஒழுங்கா பார்த்துருந்துருக்க மாட்டோம். இல்லன்னா அன்ஹெல்த்தியா சாப்ட்டுருப்போம். நம்ம லைஃப் பேட்டர்னே வந்து ரொம்ப தப்பா இருக்கும். அது என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஹெல்த்ல வந்து நம்ம பாடி அதாவது இந்த பாடி வந்து உனக்கு என்ன பர்ப்பஸ்க்காக குடுத்தேன். ஆனா நீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உன்னோட ப்ளஷர்க்காகவும், உன்னோட ஜாய்க்காகவும் யூஸ் பண்ணனா, பாடி இப்படிதான் ஆகும். அப்படின்ற மாரி வந்து அது வேலைய காட்டும். அதுக்கப்புறம் ஹெல்த்தியா இருந்தா போதும், நிம்மதியா இருந்தா போதுன்ற மாரியான நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். இதுதான் வந்து நார்மல் பீப்பிளோட லைஃப். ஸோ 2வது லைன்ல மருகா நரையன்னம் தாமரை நீலம் அது வந்து அடுத்த லைனோட சேர்ந்தே வரும். குறுகா நறுமலர் கொய்வன கண்டும் அப்படின்னு. அதாவது மருகா நரையன்னம் அப்படின்னா, அ அந்த மருகான்றது வந்து கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாரி நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த ஏன் இப்படி மருகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது வந்து ஒரு மாரி ஐயோ! இது கிடைக்கலையே, அது கிடைக்கலையேன்னு நெனைக்கிற மாரியா, இல்லன்னா அத டயரிங்கா ஃபீல் பண்ணாத அன்னமா. அப்ப அன்னம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அ அன்னம் அது அதோட பிஹேவியர் பார்த்தேன். ஏன் இங்க இந்த இடத்துல வந்து அன்னத்த வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன பண்ணுமா, பயங்கரமா ஃபில்டர் பண்ணி சாப்பிடுமாம். அதோட லாங் நெக் என்ன பண்ணும்னா, அந்த ஒரு அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா? இப்ப தாமரைய சொல்லியிருக்காங்கல்ல. தாமரையில எது வந்து ரொம்ப நல்லா சாப்பிடுற இடமோ, அந்த தாமரையில அத மட்டும் தான் சாப்பிடுமாம். அது வந்து ஆக்சுவலா தாமரையோட தண்டு சாப்பிடும்ன்ற மாரி போட்டிருக்காங்க. அதுல மட் இருக்கும்ல, எப்படியும் அந்த அந்த தாமரையில அந்த மண்ணு, தண்ணி எல்லாமே இருக்கும்ல, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு, கிளியரா சுத்தமான பகுதிய மட்டும் எடுத்து சாப்பிடுமாம் அன்னம். அப்ப எவ்வளோ அது வந்து சூஸியா இருக்குன்னு பாருங்க. அதே மாரி அ கண்டதையும் எடுத்து சாப்பிடாதாம். எது வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும், எது ரொம்ப நியூட்ரியன்ட் ரிச்சா இருக்கும், எது வந்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும், அந்த மாரி டெண்டரா, சாஃப்ட்டா இருக்கும், அப்படின்றத தேடி எடுத்து பொறுமையா, நிதானமா, அவசர அவசரமா, ஃபாஸ்ட்டா சாப்பிடாம எலிகன்ட்டா சாப்பிடுமாம். அந்த இது கிரீடியா சாப்பிடாம ஒரு மாரி செலக்டிவா பார்த்து சாப்பிடுமாம். அதே மாதிரி அதோட லாங் நெக்கு. அந்த ரொம்ப நீளமான நெக் இருக்கிறனால, அது ரொம்ப டீப்பா போகுமாம். வேறஸ் மத்த பறவைகள் எல்லாம் அவ்வளோ டீப்பாலாம் போகவே முடியாது. இது வந்து அப்படியே தண்ணிக்குள்ள ஒளிஞ்சு இருக்கக்கூடிய அந்த செடிகள்லாம் இருக்குது இல்லையா? அடியில இருக்கக்கூடிய செடிகள் எல்லாத்தையும் எடுத்து, அதிலருந்து தேவையானத எடுத்து சாப்பிடுமாம். அதே மாரி எல்லாத்தையும் வந்து பொறுமையா பண்ணுமாம். ஆ குயட்டான வாட்டர் இருக்குது இல்லையா? அப்படியே அமைதியா, தெளிவான நீரோடை இருக்குதுல்ல, அங்க தான் அது வந்து சாப்பிடணும்னு விரும்புமாம். இந்த ஒரு மாரி ரொம்ப தண்ணி வந்து ஒரு மாரி ரொம்ப ஃபோர்ஸா போகும்ல. வெள்ளம் வர்ற தண்ணி மாதிரி பயங்கரமா ஃபோர்ஸா போற இடத்துல அது இருக்காதாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆ நம்ம மைண்ட வந்து எப்பவுமே அது வந்து குயட்டா வச்சுக்கும். அதே மாரி அது இருக்கிற சுத்தி உள்ள இடத்தையுமே வந்து ஒரு மாரி கச்ச கச்சன்னு இந்த கேவோட்டிக்கா இல்லாம, அந்த ஒரு எப்பவுமே ஒரு குழப்படியா இல்லாம, எப்பவுமே சண்டை போடக்கூடிய ஒரு மாரியான குடும்ப சூழ்நிலையா இல்லாம, ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடத்துல தான் அதுவும் இருக்கும். அதுவும் பீஸ்ஃபுல்லா தன்னை வச்சுக்குமாம். ஸோ இது எல்லாமே இந்த அன்னத்தோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்ல போனவங்களோட பிஹேவியர் மாதிரி இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அ ஒரு டெய்லி நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா நல்லது, கெட்டதையும் பார்த்து, அதுல தனக்கு என்ன நல்ல விஷயம் வேணுமோ, அத மட்டும் தான் அவங்க மைண்டுக்குள்ள எடுத்துப்பாங்க. ஈவன் கெட்ட விஷயம் கூட இருக்கலாம். ஆனாலும் அதிலிருந்து தனக்கு என்ன கடவுள் வந்து சொல்லிக் குடுக்குறாரு, தனக்கு என்ன ஞானத்த குடுக்குறாருன்னு சொல்லிட்டு, அந்த ஞானத்த மட்டும் தான் நம்ம தேடுவோம். அதே மாரி எதுக்கு மேலயுமே ரொம்ப அப்சஸ்டா இருக்க மாட்டோம். ஏதாவது ஒண்ணு வேணும்னு சொல்லிட்டு அப்படியே உயிர குடுத்துக்கிட்டு நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா, எல்லாமே இல்யூஷன்னு நம்மளுக்கு தெரியும். அப்ப நம்ம எதையுமே வந்து காமா, நிதானமா அந்த பிரசன்ட்ல இருந்து வந்து ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்க பண்ணுவாங்க. அதே மாரி மத்தவங்களால புரிஞ்சுக்க முடியாத பல விஷயங்கள நம்மளால மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும். அதே மாரி எப்பவுமே வந்து ஒரு அமைதி, ஒரு நிதானத்தோட நம்ம இருப்போம். அதத்தான் வந்து இங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த அன்னம் வந்து இந்த லைன்ல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு,
மருகா மரு அதாவது டயர்டே ஆகாத நரை அன்னம் தாமரை நீலம், அதாவது அந்த ப்ளூ கலர் லோட்டஸை தான் அது வந்து ப்ரிஃபர் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் போட்டிருக்காங்க. அது அப்படின்னா ப்ளூ கலர்னா நம்ம லிட்ரலி அது ப்ளூ கலர் லோட்டஸ் தான் சாப்பிடணும்னு அர்த்தம் இல்லை. அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அது அந்த கலரு அதோட தன்மையை வச்சு அது கண்டுபிடிக்குதாம். இது வந்து ரொம்ப சுத்தமானது, இது ரொம்ப டேஸ்டானது அப்படின்னு அது பார்த்து பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அது சாப்பிடுதுன்றதுக்கு தான். குறுகா நறுமலர் கொய்வன கண்டும், அந்த அந்த கலர் வந்து கம்மியாகாத ஒரு பூவை தான் சூஸ் பண்ணி அதை தான் அது எடுக்குது அப்படின்றாங்க. இது கண்டும் அப்படின்னா இதை பார்த்தோம் அப்படின்னு சொல்றாரு. பார்த்து 4வது இது என்னது, சிறுகால் அறநெறி சேர்கிலாரே. சிறுகால் அப்படின்னா ஸ்மால் மைண்டட் பீப்புள். அத அந்த கால் வந்து குட்டியா இருக்கக்கூடிய பறவைன்ற மாரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனா, அத வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்றது வந்து குறுகின எண்ணம் இருக்கிறவங்க, இக்னரன்ஸ்ல வாழ்றவங்க, மனசு வந்து பெரிய பெரிய மனசா இல்லாதவங்க அப்படின்றது தான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. அறநெறி சேர்கிலாரே. அதாவது ஆ தேனீ வந்து பல பறவை பல இது பூவ போய் 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 அந்த தேனை இது பண்ணி அது டயர்ட் ஆகுது. வேறஸ் அன்னம் வந்து பொறுமையா, நிதானமா தனக்கு என்ன வேணுமோ அத கொஞ்சம் கூட டயர்ட் ஆகாம கரெக்டான எஃபர்ட்ஸ் போட்டு பெர்ஃபெக்ட்டா வந்து அது எடுத்து அது வந்து வாழ்றத பார்த்தும் மக்கள் வந்து மாற மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான் இதுல சொல்ல வருது. அப்ப இது வந்து அவரு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஹிண்ட் குடுத்துருக்காரு இங்க. நீங்க வந்து வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவங்க விட்னஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீ வந்து எந்த அளவுக்கு வந்து மாறுற, எப்படி வந்து தேடி தேடி வந்து நீ வந்து உன்னோட ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள இருக்க. அதாவது எப்படி சொல்ல வராங்கன்னா, நீ மெடிடேஷன் பண்றதா இருக்கட்டும், நீ சேரிட்டி பண்றதா இருக்கட்டும், இல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு நீ டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும். இப்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் புக்க வந்து படிக்கிறதுக்கு டெய்லி நீ ஒதுக்குறதா இருக்கட்டும். ஆ அந்த மாதிரி ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை. தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லுவ, ஹானஸ்ட்டா இருப்பேன்னு சொல்லுவ, கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன்னு, உன் வாழ்க்கைய ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு பார்த்து பார்த்து நீ செதுக்கி எடுத்துட்டு போறத, அவங்க வேடிக்கை பார்ப்பாங்களே தவிர, ஆனா அவங்க வந்து மாற மாட்டாங்க. அப்படின்றது தான் இங்க சொல்லியிருக்காரு. ஸோ இது மூலமா இது வந்து எனக்கு இப்ப ரொம்ப கனெக்ட் ஆகுது. அதாவது நம்ம நெனைக்கிறோம், நம்ம நம்ம வந்து இந்த வழியில போன உடனே அவங்களுக்கும் நம்ம மேல நம்பிக்கை வந்து அவங்க மாறுவாங்க அப்படின்னு நெனைக்கிறோம். பட் உண்மை வந்து அது கிடையாது. என்னன்னா, எல்லாராலயும் வந்து இத வந்து புரிஞ்சுக்க முடியாது. எல்லாராலயுமே இந்த பாத்த வந்து அட்டைன் பண்ண முடியாது. அதுக்கு நான் வந்து கண்டுபிடிச்சு வச்ச மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ரீசன் தான் எனக்கு வந்து ரொம்ப கன்வின்சிங்கா இருந்து நான் வந்து அந்த எல்லாரையும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற எஃபர்ட்ஸ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு வந்து நான் எனக்கு நெறைய புக்கு படிச்சேன். படிச்சு அந்த ஒரு ப்ளஸ் நானும் வந்து ஒவ்வொருத்தரோட லைஃப்பையும் பார்த்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, என்னோட இன்ட்யூஷன் படி எனக்கு சொல்ற ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவல்யூஷன் இருக்கு இல்லைங்களா? இப்ப நம்ம வந்து ஆக்சுவலா மிருகத்திலிருந்து நம்ம வந்து மனிதனா மாறணும். இது ஒரு ப்ராசஸ். இதே மாதிரி மனிதர்களோட வாழ்க்கையும் எப்படி இருக்கு அப்படின்னா, நெறைய பர்த் இருக்கு. எனக்கு முன்னாடி வந்து அந்த மல்டிபிள் பர்த்ல நம்பிக்கை கிடையாது. அது எனக்கு நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டே இருப்பேன். பட் இப்ப லாஸ்ட் என்னோட ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆஃப் லைஃப்ல நான் விட்னஸ் பண்ண நெறைய விஷயங்கள்ல இருந்து எனக்கு என்ன புரிஞ்சுச்சு அப்படின்னா, சோல் மட்டும் தான் நிஜம். அதாவது அந்த ஆத்மா. அந்த ஆத்மா வந்து என்ன பண்ணுது அப்டின்னா, அந்த உண்மைய வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதாவது இறைவனோட ஒண்ணா கலக்கக்கூடிய அந்த தன்மை, இறைவன் நம்மளுக்குள்ள தான் இருக்காங்க. நம்ம தான் இறைவன். இறைவனோட ஒரு பகுதி தான் நம்ம. அப்படின்ற உண்மைய வந்து புரிஞ்சுக்கிறது, எல்லா ஆத்மாவாலயும் ஒரு பர்த்ல முடியாது. ஒரு ஆத்மாவும் நெறைய பர்த் எடுக்க வேண்டியிருக்கு. நெறைய பிறப்பு வந்து எடுக்க வேண்டியிருக்கு. பி பிறப்பு எடுத்து, 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 எடுத்து நெறைய அ விஷயங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, ஒரு ஞானத்த கெயின் பண்ணி, அடுத்தடுத்த பிறப்புல மட்டும் தான் அந்த ஞானம் வந்து என்ன ஆகுதுன்னா, கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. அ பிரெயினோட டெவலப்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டின்னு வச்சுக்கோங்க. அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பிறப்புலயும் கெயின் பண்ணி தான் ஒரு பர்ட்டிகுலர் பிறப்புல வந்து தான் அது வந்து முடிவடையுதுன்றது எனக்கு புரிஞ்சுச்சு. எந்த ஆத்மாவாலயுமே வந்து முதல் பிறப்பிலேயே வந்து இந்த லெவல வந்து அட்டைன் பண்றதுன்றது மேபி இருக்கலாம். ரேரா இருக்கலாம். பட் அது வந்து எல்லாருக்கும் பாசிபிளே கிடையாது. எப்படி வந்து இப்ப ஒரு எல்கேஜி சேர்க்கிற பிள்ளைய வந்து நம்ம 12த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுத சொன்னா, அது எழுதி பாஸ் பண்ணுமா? பண்ண முடியாது. மேபி எக்ஸ்ட்ராஆர்டினரியா ரொம்ப ஜீனியஸா ஏதோ எங்கேயோ வந்து
10 கோடி 100 கோடியில ஒருத்தவங்க வேணா பண்ணலாமா இருக்கும். பட் காமனா ஆவரேஜா இருக்கவங்க என்ன பண்ணணும்? எல்கேஜிலேருந்து யூகேஜி போணும். தென் அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு அதுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த லெவல்ல போய் தானே ஃபைனல் ஸ்டேஜுக்கு வராங்க. அப்படிதான் நம்மளோட ஆத்மா என்ன பண்ணுதுன்னா, நெறைய டிஃபரெண்ட் பிறப்ப எடுத்து, 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 எடுத்து ஒவ்வொன்னையும் கத்துக்கிட்டு, கத்துக்கிட்டு, கத்துக்கிட்டு இந்த லெவலுக்கு வருது. அப்ப இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிறப்புல இருப்பாங்க. இப்ப நானே வந்து எனக்கு முன்னாடியோ, இல்லன்னா நான் வந்து ஒரு 4 பிறப்புக்கு முன்னாடியோ, நானே வந்து இப்ப என்னைய கிரிட்டிசைஸ் பண்றாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு பெர்சனா தான் இருந்திருக்கலாம். நானே கூட திருமூலர வந்து அ கோவமா பேசியிருக்கலாம், கேலி பண்ணியிருக்கலாம். ஏன்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடி நான் அது எத்தனாவது பிறப்புல இருந்தேனோ, அப்ப அவரு எழுதிட்டு இருக்கும்போது அவர நான் கூட கிண்டல் பண்ணியிருக்கலாம். என்ன வேணா பண்ணியிருந்திருக்கலாம். இன்னைக்கு நானே வந்து அவர வந்து உணர்ந்து, அவரோட வழி வந்து ரொம்ப கரெக்ட்டா, அவரோட பாட்டு கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேசிட்டு இருக்கலாம். ஸோ, ஒவ்வொரு பிறப்பிலயும் அவங்களோட கான்ஷியஸ்னஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது, நம்ம வந்து அவங்க கிட்ட போயி, இதுதான் கரெக்ட்டு, இதுதான் சரியான வழின்னு நம்ம சொல்றது மூலமா, அவங்க வந்து மாறுவாங்க அப்படின்னு சொல்லி நிச்சயம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது அவங்க எந்த பிறப்புல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து இன்னும் வந்து நெறைய விஷயங்கள அனுபவிச்சு, நெறைய விஷயங்கள புரிஞ்சு அந்த ஆத்மா வந்து உணர வேண்டிய ஒரு ஸ்டேஜ்ல இருப்பாங்களா இருக்கும். அப்ப அவங்களுக்கு நீங்க என்னதான் தலைகீழா சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அதே மாரி ஒரு சிலர் வந்து இது மேல இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆயி வந்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா, அவங்க பாதியில போயிருவாங்க. இல்லன்னா ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. வந்துட்டு, வந்துட்டு, போயிட்டு, போயிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கர்மா. அவங்க நெறைய அவங்க ஃபேமிலில ஏகப்பட்ட கர்மா வச்சிருந்திருப்பாங்க. அவங்களே நெறைய கர்மா பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ரொம்ப டீப்பா வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஹேபிட்டு, அடிக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் பேட்டர்ன்ஸு, தென் வந்து அதெல்லாம் என்ன பண்ணும் அப்டின்னா, அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு பேராசைய கிரியேட் பண்ணும். எது மேல? பணம் மேல, இல்ல அவங்களுக்கு புடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு சென்சுவல் திங்ஸ் மேல, இல்ல பதவி மேல, இல்ல தான் வந்து டாமினேட் பண்ணி எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனைக்கக்கூடிய கேரக்டரா இருக்கலாம். அப்படி இல்லன்னா தாங்கவே முடியாத ஒரு பயம். பயத்தோட ஆக்குபை பண்ணப்பட்ட பெர்சனா இருப்பாங்க. இந்த மாரி ஏதாவது பண்ணா சொசைட்டில என்னைய வந்து ரிஜெக்ட் பண்ணிருவாங்களோ, என்னைய இப்படி சொல்லிருவாங்களோ, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வீக்னஸ் வச்சிருப்பாங்க. என்னைய இந்த மாரி பண்ணிருவாங்களோ, அந்த மாரி பண்ணிருவாங்களோ அப்படின்னு கூட நெனைப்பாங்க. அதுக்கப்புறம் அ இல்யூஷன்ஸ் மேல ரொம்ப டீப்பா அட்டாச் ஆயிருப்பாங்க. இப்ப இவங்கலாம் எப்படி இருப்பாங்கன்னா, வந்துருவாங்க. எஸ் இந்த வழி எனக்கு ஓகேவா தான் இருக்கு. நான் பண்றேன் அப்படின்னு வருவாங்க. ஆனாலும் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால, இது புல் பண்ணி திரும்பி போயிருவாங்க. அப்ப இவங்கலாம் எப்ப வந்து ரியலைஸ் பண்ணுவாங்கன்னா, மேபி அடுத்த பர்த்லயே கூட நம்ம அளவுக்கு நம்மள மாதிரி வந்து புரிஞ்சுகிட்டு நிதானமா, நிலையா போக்கூடிய அந்த ஸ்டேஜ்க்கு வந்துரலாம். அப்ப இதுலருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, ஒவ்வொருத்தருடைய ஆத்மா பயணமும் ஒவ்வொரு மாரி டிஃப்ரெண்டான லெவல்ஸ்ல இருக்கும். அது நம்ம கண்ணால நம்ம உணரவே முடியாது. இப்ப நான் சொல்லி வச்சத வச்சு நீங்க வேணும்னா ரியலைஸ் பண்ணலாம். ஒவ்வொருத்தவங்க பிஹேவியர்லயும். ஒருத்தவங்க இத பயங்கரமா எதிர்க்கிறாங்கன்னா, அவங்க இப்ப தான் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க. சோல் வந்து இப்ப தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. அப்ப அவங்க இன்னும் நெறைய பர்த்ல நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, அது எல்லாமே சோலுக்கு மித்த எல்லாமே மறந்துரும். ஆனா, அதோட பாஸ்ட் லைஃப்ல அது கத்துக்கிட்ட ஞானம் மட்டும் உள்ள இருக்கும். ஏன்னா, இப்ப நான் வந்து என்னோட யங் ஏஜ்ல இருந்தே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற தர்ஸ்ட் வந்து உள்ள இருந்துட்டே இருக்கு. அது எங்கருந்து, யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு என்னால சொல்லவே முடியல. ஏன்னா, நான் வந்து டோட்டலா என் ஃபேமிலிய விட்டு கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட்டா இருக்கேன். அப்ப எப்படி நான் மட்டும் வித்தியாசமா இருக்கேன். ஆனா எனக்குள்ள ஏன் இந்த எண்ணம் வந்து போவே மாட்டேங்குதுன்னு பார்த்தா, கண்டிப்பா இது வந்து என்னோட ப்ரீவியஸ் பர்த்ல நான் பண்ண நெறைய விஷயங்கள் மூலமா எனக்கு தெரிஞ்சு உண்மைகள். அந்த உண்மை வந்து எப்பவுமே பொறந்ததுலேருந்து நம்ம கூட இருக்கும். நம்ம ஆத்மாலருந்து. நீங்களே கூட திங்க் பண்ணி பார்க்கலாம். ஒரு சில கேரக்டர்லாம் உங்களுக்கு வந்து யாருமே சொல்லிக் குடுத்துருக்க மாட்டாங்க. இல்ல உங்க ஃபேமிலில இருக்கவங்க மாதிரியே இருக்காது. நீங்க ரொம்ப யூனிக்கா, டிஃபரெண்ட்டா இருப்பீங்க. அத நீங்க புடிச்சுக்குவீங்க. அந்த கொள்கைய வந்து விடவே மாட்டீங்க. அது எனக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா? அதுதான் உங்க ஆத்மா வந்து முன்னாடி இருக்கக்கூடிய பர்த்லருந்து எடுத்துக்கிட்டு வந்த விஷயம். வேற எதுவுமே அந்த ஆத்மா கொண்டு வராது. அந்த ஆத்மா வந்து அந்த கத்துக்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலமா இருக்கக்கூடிய அந்த ஞானத்த மட்டும் தான் அது எடுத்துட்டு வரும். அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான லெவல்ல இருக்கிறாங்கன்ற போது, நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு குடும்பத்தாளுங்க. குடும்பத்தாளுங்கள பொறுத்த அளவுக்கு
உங்களால முடிஞ்சத நீங்க சொல்லணுமே தவிர, யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. யார்கிட்டயும் ஆர்க்யூ பண்ணக்கூடாது. நீங்க பண்றது தான் கரெக்ட்டு. நீங்க எல்லாம் முட்டாளுங்க அப்படின்ற மாதிரி பேசவே கூடாது. அட்மோஸ்ட் பொறுமை வேணும். எனக்கு இந்த வழி பிடிச்சிருக்கு. இந்த வழி மூலமா நான் நெறைய நல்ல விஷயங்கள அட்ராக்ட் பண்றேன். அதனால இத நான் போறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வாங்க நான் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு, அவங்க வரலையே அப்படின்றதுக்காக ஃபீலும் பண்ணக்கூடாது. அவங்க எதிர்க்கிறாங்களே அப்படின்றத நெனச்சு அப்செட்டும் ஆகக்கூடாது. இந்த உண்மைய இப்ப இந்த ஆத்மா ட்ராவல நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, உங்களால வந்து அவங்கள கிட்ட வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தெரியும். அதே மாரி அதனால அவங்கள வெறுக்கவும் கூடாது. ஃபேமிலி பீப்பிள. ஏன்னா நம்மளே இந்த ஸ்டேஜ்ல தான் ஏதோ ஒரு பெர்த்ல இருந்து தான் வந்திருப்போம். நம்ம ஒண்ணும் பெர்ஃபெக்ட் கிடையாது. இந்த லெவலுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டு வந்தோம்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால அவங்களோட எவல்யூஷன் ஸ்டேஜ்ல வேற இடத்துல இருக்காங்கன்றத புரிஞ்சுகிட்டு, முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாவும், அன்கண்டிஷனலான ஒரு அன்போடயும் இருக்க. இப்படி இருக்கும்போது, அப்ப நீங்க சொல்லுவீங்க, "அப்ப அவங்க மட்டும் கஷ்டப்பட்டு வீணா போறதா? நான் வந்து பார்த்துட்டு இருக்கிறதா?" அப்படின்ட்டு. அப்படி நடக்காது. என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களோட வைப்ரேஷன் லெவல் இம்ப்ரூவ் ஆக, அவங்களோட லைஃப்ல தாங்க முடியாத துயரங்கள்லாம் குறைய ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? தாங்க முடியாத வருத்தம். ஏன்னா, அவங்க கஷ்டப்பட்டா நீங்க கஷ்டப்படுவீங்க. உங்க ஃபேமிலி மெம்பர் கஷ்டப்படும்போது உங்களால தாங்கிக்க முடியாதுன்ற போது, ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்காக, உங்க வைப்ரேஷன்னால அவங்க லைஃப் வந்து கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கும். அவங்க உங்க அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் பாத்ல வரலனாலும், அடுத்தடுத்த பர்த்ல வந்து அவங்க வந்து அத சீக்கிரமா அச்சீவ் பண்றதுக்கான விஷயங்கள வந்து உங்க வைப்ரேஷன் மூலமா இப்பயே நடக்க ஆரம்பிச்சுரும். அப்ப அவங்க லைஃப்லயும் மாறுதல்கள்லாம் இருக்க தான் செய்யும். நல்ல விஷயங்கள் நடக்க தான் செய்யும். பட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவங்க வருவாங்க, வரமாட்டாங்கன்றதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? இது நான் வந்து இப்போ என்னோட லைஃப்ல நான் பார்க்குறேன். என் ஃபேமிலி மெம்பர்ஸோட லைஃப்ல நடக்கிறதெல்லாம் வச்சு நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். அதனால நீங்க கவலைப்படாம நிம்மதியா இருக்கலாம். உங்க லைஃப்ல எந்த விதமான துக்கமான விஷயங்களும் நடக்காது. சின்ன சின்ன சேலஞ்சஸ் மட்டும் தான் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு வீட்ல ஒருத்தர் இந்த ஆன்மீக பாதையில போயிட்டாங்கனாலே, அவங்க என்டையர் வேர்ல்டையுமே வந்து அவங்களால வந்து பாசிட்டிவா எடுத்துட்டு போக முடியும். பாசிட்டிவ் அப்டின்னா, அதான் நான் நேத்து 2 நாள் முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தேன்ல, மூழ்கிராது கப்பல். உங்க கப்பல் வந்து எவ்ளோ புயல் வந்தாலும் மூழ்காம, புயல வந்து தாங்கக்கூடிய கப்பலா வந்து உங்க கூட இருக்கிறவங்க இருப்பாங்க. இது ஒரு விஷயம். தென் ஈவன் வந்து டெத்து. இப்ப டெத்து வந்து அ இப்ப என்னோட இந்த ஆன்மீக பாதையில வந்தவங்கள்லயே ஒரு சிலரோட ஃபேமிலில வந்து அவங்கவங்களோட பேரண்ட்ஸ லூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப அத பத்தி அவங்க பேசும்போது எனக்கு என்ன தெரிஞ்சுச்சு அப்டின்னா, அந்த பேரண்டோட கர்மாவ கிளென்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்க. இந்த ஆ ஆன்மீக பாதையில போனவங்க என்ன ஆயிருக்காங்க அப்டின்னா, அவங்க கர்மாவோட சாகாம, அவங்க கர்மாவ கிளீன் பண்ணி அவங்க வந்து இறக்குற மாதிரியான சூழ்நிலைய நான் பார்த்துருக்கேன். சம்டைம்ஸ் வந்து ஒரு நோய் வந்து ரொம்ப நாள் வந்து நீடிக்காம, ரொம்ப நாள் நீடிச்சா அவங்க ரொம்ப அந்த கர்மானால வந்து பயங்கரமா கஷ்டப்பட்டு அவங்க டெத் ஆகாம, சீக்கிரமா இறந்து போயிருக்காங்க. அதே மாரி இவங்களால வந்து அவங்களும் ஆன்மீக பாதையில வந்து சீக்கிரமா அந்த டெத்த அட்டைன் பண்ணியிருக்காங்க. அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆன்சர் எனக்கு என்ன புரிஞ்சுச்சுன்னா, அடுத்த பர்த்ல அவங்க வந்து ரொம்ப பெஸ்ட்டா அதாவது சீக்கிரமா நம்மள விடவும் இன்னும் பெட்டரா வந்து கடவுள உணர்ற அந்த ஃபைனல் கடவுளோட மெர்ஜ் ஆகுற வாழ்க்கை இருக்கு இல்லையா? அந்த வாழ்க்கைக்கு இப்பயே வந்து அவங்கள தயார்படுத்தி அனுப்புற மாரி நான் பார்த்தேன். ஸோ ஈவன் டெத்து கூட ரொம்ப பர்ப்பஸ்ஃபுல்லா வந்து நடக்கிறத நான் வந்து விட்னஸ் பண்ணியிருக்கேன். இப்ப இது வந்து ஃபேமிலி பீப்பிள். பட் மத்தவங்க விஷயத்துல நான் என்ன பண்றது? எனக்கு என்ன நான் இருக்கவா? யாரு எப்படியோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என்னோட ஆன்மீக பாதையில போகவான்னு கேட்டா, அதுவும் கிடையாது. உங்ககிட்ட இறைவன் வந்து எதிர்பார்க்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டியோ அத வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்து. அதுதான். அத வந்து விட்றாத. ஒவ்வொரு நாளும் உன்னோட ஞானத்த எடுத்து அடுத்தவங்களுக்கு எப்பவுமே தெரியப்படுத்திக்கிட்டே இரு. அதுவும் முக்கியமா வந்து ஒரு லீடரா மாறுன்றது தான் வந்து இறைவன் வந்து இந்த ஆன்மீக பாதையில போறவங்களுக்கு சொல்றதா நான் ஃபீல் பண்றேன். ஸ்டார்ட்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து அந்த எண்ணம் மாறவே இல்ல. சொல்லப்போனா இன்னும் அதிகமா தான் ஆகுது. அ எல்லாருக்கும் சொல்லு, எல்லாருக்கும் சொல்லு, எதையுமே மிஸ் பண்ணாத அப்படின்ற அந்த தூண்டுதல் வந்து அதிகமா தான் ஆயிருக்கே தவிர, எனக்குள்ள என்ன மாறியிருக்குன்னா, நான் யாருக்கெல்லாம் சொல்றேனோ அவங்க எல்லாருமே கண்டிப்பா மாறணுன்ற எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் தான் எனக்கு மாறியிருக்கே தவிர, என்னோட இந்த அடுத்தவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லுன்ற அந்த எண்ணம் வந்து குறையவே இல்ல. எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவன் வந்து எப்பவுமே என்ன தூண்டி விட்டுட்டே தான் இருப்பாரு. எது நீ கத்துக்கிட்டாலும் சொல்லு அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் நீங்க எல்லாருமே இருக்கணும். நான் பாட்டுக்கு எனக்கு என்ன எல்லாரும் என்ன மாறவா போறாங்க நான் சொன்னா அப்படின்ற மாதிரி இருக்கிறது. நெறைய பேர் அப்படிதான் இருக்காங்க இந்த ஆன்மீக பாதையில. பட் அது சரியான வழி கிடையாது. வாட் எவர் யூ லேர்ன் நீங்க என்ன ரியலைஸ் பண்றீங்க உங்க லைஃப்ல, எது பண்ணா என்ன நன்மை கிடைக்குமோ, அத முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க. எல்லாருமே ஆக்சுவலா நான் வந்து சொல்றது ஒரு குரூப் கிரியேட் பண்ணுங்க. அந்த குரூப்போட லிங்க்க வந்து பப்ளிக்கா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க கான்டாக்ட்ஸ்ல
உங்கள மாதிரி சோல் பர்ப்பஸை வந்து ஃபைனல் பண்ணக்கூடிய பர்த்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அதுக்குள்ளே ஜாயின் பண்ணுவாங்க. இல்லைன்னா அதுக்கு முந்தின பர்த்தில் 2, 3 ஸ்டேஜ், அதாவது இப்போ நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்டில் இருக்கீங்கன்னா 9th 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவாங்க. வேறஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிறவங்க ஜாயின் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க போய் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாமல், இந்த 9th 10th இருக்கிறவங்களும் உங்களை மாதிரியே 12th ஸ்டாண்டர்டில் ஆனால் வழி தெரியாமல் யாராவது வழி காட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கு துடிச்சிட்டு நிற்கிறவங்களுக்கு நீங்கள் தான் இருக்கணும். நீங்கள் அந்த வழியை காட்டினா மட்டும்தான் அவங்களால உள்ளே வர முடியும். அப்போ இறைவன் என்ன பண்ணுவார்? உங்களை தானே காட்ட வைப்பார். இந்த அவனும் 12th ஸ்டாண்டர்ட் தான் வரப்போகிறான், ஆனால் அவன் வழி தெரியாமல் நின்றுட்டு இருக்கான், நீ வந்து வழியை காட்டினா தான் வழி வர முடியும், பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் இறைவனோட மர்ஜ் ஆக முடியும். அப்போ நீங்கள் ஒரு குரூப் லிங்க் அனுப்பி அந்த குரூப்பில் போட்டு நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்குறீங்களோ அது எல்லாத்தையும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள். தென் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள், யூடியூப்பில் ஷேர் பண்ணுங்கள். வாட் எவர் யூ ரியலைஸ் எல்லாத்தையுமே இமீடியட்டாக அடுத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றத உங்களோட கடமையாக நினச்சி சொல்லுங்கள். இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, தயவு செய்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க நீங்கள் சொன்ன உடனே எல்லாரும் மாறணும், நீங்கள் குரூப்பில் சேர்ந்த குரூப் லிங்க் போட்ட உடனே எல்லாரும் சேரணும், அதே மாதிரி ஈவன் குரூப்பில் இருக்கிறவங்களே எல்லாரும் நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பண்ண வைங்க, அவ்வளோதான். மற்றபடி அந்த எக்ஸ்பெக்டேஷனையே தூக்கி போட்டுட்டு என்னோட கடமையை நான் முடிச்சிட்டேன், இது யாருக்கு பிரயோஜனப்படணுமோ அவங்களுக்கு பிரயோஜனப்படட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அதுலேயே வந்து திருப்தியாக இருக்கணும். அப்புறம் உங்களை தேடி கடவுளே அனுப்புவார். நிறைய பேர் அனுப்புவார், இவங்க தேவையில் இருக்காங்க, இவங்க தேவையில் இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ உங்களை தேடி வர்றவங்கள இக்னோர் பண்ணிடாதீங்க. அவங்கக்கிட்ட இந்த ஆன்மீக விஷயங்களை பேசுகிறதுக்கு ஹெசிடேட் பண்ணாதீங்க. உங்களை தேடி ஏதோ ஒரு பர்பஸுக்கு வந்தால் கூட அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மாறியிருக்கீங்கன்றத ஒரு ஹிண்ட் கொடுத்துடணும் நீங்கள். அதுக்கப்புறம் சேர்றதும் சேராததும் அவங்களோட விருப்பம். ஸோ எல்லாரையுமே இறைவன் வந்து பார்த்து 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 உங்கள் வாழ்க்கையில் அனுப்பிக்கிட்டே இருப்பார். அனுப்புகிறவங்களை நீங்கள் நினச்சிக்கோங்க, எஸ் அவங்களுக்கு ஞானம் வந்து நான் என்ன பண்ணுறேன்றதை அவங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா போதும். ஸோ அதனால இது வந்து மற்ற ஸ்ட்ரேஞ்சர்ஸு, கான்டாக்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு இவங்க விஷயத்தில் பண்ணுறது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களால் வந்து மற்றவங்கள வந்து வார்த்தையால் பேசி வந்து அவ்வளோ ஈஸியாக மாற்றிட முடியாது. வேறஸ் உங்களால் மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, நீங்கள் இந்த வாழ்க்கை பாதையில் போகும்போது எப்போவுமே ஒரு மாதிரி ஹாப்பியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கூட இருக்கவங்களுக்கு ஷாக்காக இருக்கும். ஒரே பிரச்சனைக்கு அவங்க அப்படி பதறி துடிச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி ஒரு பாசிட்டிவாக அப்படி ரொம்ப ஹை வைப்ரேஷனில் ஒரு ஸ்மைலோடு நீங்கள் ஹேண்டில் பண்ணுறத பார்க்கும்போது யாருக்கு தான் நம்ம பின்னாடி வரணும்னு தோணாது? நம்ம பின்னாடின்றதை விட இவங்க என்ன பண்ணாங்க அதை நம்மளும் பண்ணணும், இவங்க மட்டும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ரொம்ப அமைதியாக இருக்காங்க, இதே மாதிரி நம்மளும் ஆகணும்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க இல்லையா? ஸோ அந்த இன்ஸ்பைரிங் பர்சனாக மாறுங்க. தென் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களோட வைப்ரேஷன் ஹையாக இருக்கும்போது நீங்கள் நிறைய வெல்த் அட்ராக்ட் பண்ணுவீங்க, பணத்தை அட்ராக்ட் பண்ணுவீங்க, நல்ல ஹெல்த் அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்கள் ஏஜில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ரொம்ப ஹெல்த்து வைஸ் நல்லா இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப கவலையில் இல்லை ஏஜிங்கில் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் மட்டும் அப்படி தனியாக அப்படி ஃப்ரெஷ்ஷாக பூத்த பூ மாதிரி தெரிவிங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? உங்கள் ஏஜ் குரூப் பீப்புள் எல்லாருக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வழியில் நம்மளும் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர்பான ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஃபிகராக உங்களால் இருக்க முடியும். அந்த மாதிரி இருங்க போதும். உங்களை பார்த்தே அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்பயர் ஆவாங்க. அதனால் இந்த ஆடியோஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆடியோஸு. இது வந்து எனக்கு பல நாள் மனக்குழப்பத்தையும் மன கஷ்டத்தையும் கொடுத்து அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ண விஷயங்களை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்களும் எல்லாருமே லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கிறீங்க, இல்லை ஆன்மீக பாதையில் போயிருக்கீங்க, ஆனால் ஏன் இது எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குது, ஏன் ஒரு சிலர் என்னை எதிர்க்கிறாங்க, ஏன் ஒரு சிலர் என்னை திட்டுறாங்க அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்க எல்லாருக்கும் இது ஆன்சராக இருக்கும். அதனால தான் நான் டீட்டெயிலில் நான் உங்களுக்கு ஆடியோவாக கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஆல்.